வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா தை வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் நைவேத்தியம் ஷீரான்னம் தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? தை வெள்ளிக்கிழமை நைவேத்தியத்துக்கு ஷீரான்னம் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த சின்ன டம்ளரில் 3/4 டம்ளர் பச்சரிசி எடுத்துகிட்டு இருக்கேன். இதை 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு உருளியில் 1/2 டீஸ்பூன் நெய் விட்டு இந்த களைஞ்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கிற அரிசி இதில் சேர்த்து கொஞ்சம் வறுத்துட்டு அரிசி எடுத்த டம்ளர்லேயே 3 டம்ளர் பால் ஊற்றுக்கிறேன். நல்ல குழைய வேகணும். அந்தந்த அரிசியை பொறுத்து இன்னொரு டம்ளர் பால் கூட விடலாம், பார்த்துட்டு விட்டுக்கலாம், வேகட்டும். நல்ல ஷீரான்னுங்கும் போது முழுக்க முழுக்க பால்லையே தான் இது வேகணும். இப்போ இது 3/4 தான் வந்திருக்கு. இது பழைய அரிசிங்கிறதுனால இன்னும் 1 டம்ளர் பால் கூட விட்டுக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து கலந்து விட்டு நன்னாவே வேக விட்டுக்கலாம். குழஞ்சி வெந்தால் தான் ஜீனி போடும்போது மூச்சின்னு நிற்காது, நல்லா கலந்து ஒன்று போல் வறண்டு வரும். இன்னும் கொஞ்சம் கூட நல்லா குழஞ்சி வேகட்டும். நல்லா குழஞ்சி வந்தாச்சு பாருங்க, தெரியறதா? இந்த மாதிரி வேகணும். அப்போ தான் ஜீனி போடும்போது நல்லா சூப்பராக குழஞ்சி ஹல்வா மாதிரி வரும். இப்போ அரிசி எவ்வளோ எடுத்துருந்தோமோ அதில் 2 பங்கு ஜீனி சேர்த்துக்கலாம். நான் 2.5 பங்கு சேர்த்துக்கிறேன். திதிப்பு அவளுக்கு தக்கனா பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஜீனி சேர்த்து கொஞ்சம் வரலாட்டும். ஜீனி சேர்த்து நல்லா வறண்டுருக்கு பாருங்க. நல்ல பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு. ஜீனி சேர்த்து இப்போ இதில் நெய் விட்டுக்கலாம். நெய் விடுறதெல்லாம் உங்கள் விருப்பம் போல் விட்டுக்கலாம். இது பால், ஜீனி, நெய் எதுவுமே அளவு கிடையாது, உங்கள் விருப்பம் போல் விட்டுக்கலாம். அதே மாதிரி பால் நான் மொத்தமாக இதில் 5 டம்ளர் விட்டுருக்கேன். என்னோடது பழைய அரிசி, குழஞ்சி வேகணும், அதுக்காக விட்டுருக்கேன். புது அரிசின்னா சீக்கிரமே குழஞ்சி வெந்துடும். 3 டம்ளர் பாலே போகிறோம். இப்போ இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஷீரான்னா ரெடி ஆகிடுது. இதுக்கு நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து போடணும். நீங்கள் விருப்பப்பட்டால் பச்சை கற்பூரம், கிராம்பு எல்லாம் கூட போட்டுக்கலாம். நான் போடலை. இப்போ நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து போடலாம். நெய் சூடானதும் முந்திரி பருப்பு சேர்த்து செவந்ததும் இந்த ஷீரான்னத்தில் சேர்த்துடலாம். நல்ல மணக்க ஷீரான்னம் ரெடி. ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும். முழுக்க முழுக்க பால்லையே வேகிறதுனால இந்த டேஸ்ட்டு அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். யூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தைவள்ளி ஸ்பெஷல் ஷீரான்னம் ரெடி. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.